ஹாய் மக்களே, இந்த மாதிரி ஒரு பை இருந்தால் போதும். எவ்வளோ கேஜி பூண்டு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சுலபமாக உரிக்கிறதுக்கு உதவி பண்ணும். அது எப்படி அப்படின்ற டிப்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி பூண்டையும் தோலையும் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக உரிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு தாம்பூலத்தில் பூண்டை உதுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து பூண்டில் தடவி நல்லா வெயில் படுற இடத்துல கொண்டு போய் நம்ம வைக்கணும். ஒரு 1/2 hour 1 hour நமக்கு எவ்வளோ நேரம் அந்த பூண்டு சூடு படுதோ அவ்வளோ நேரம் வச்சு எடுத்துடணும். அது சூடு ஏறினதுக்கப்புறம் அதை கொண்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பையில் போட்டு இல்லைன்னா சாக்கு பையில் போட்டு கூட இந்த மாதிரி துணி துவைக்கிற மாதிரி ஒரு 10 தட்டு தட்டி தட்டில் இப்படி கொட்டணும். அப்படின்னா பூண்டு தனியாக அதோட தோல் தனியாக நமக்கு கிடச்சிரும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாதிக்கு பாதி நம்ம உளிச்ச பூண்டாகவே எடுத்துடலாம். மீதி இருக்கிறத கையில் இப்படி கசக்கி விட்டோம் அப்படின்னா தோல் உரியும். அப்படி உளியல அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி தட்டி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த பூண்டு தோல் உரிஞ்சிரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.